மைரா, என்ன விஷயம்? இன்னைக்கு 2 அல்ல கைகளும் தனியாவே சுத்திட்டு இருக்கீங்க. உங்களோட தலைவன் எங்க போனா? அவன் சைகை காட்டினாதானே நீங்க 2 பேரும் ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பீங்க. உண்மையான நண்பர்கள் இல்லாதவங்களுக்கு நட்பை பத்தி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. இங்க என்ன நடக்குது? Zibaiska, Frog Guys Cloth Cover Creato. ருத்ரா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஒரு ஜெயிண்ட் ஃப்ராக எதிர்த்து சண்டை போட்டு நீ எல்லாரையுமே காப்பாத்திருக்க. தேங்க்யூ ருத்ரா. ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஜெயிண்ட் ஃப்ராக் ஸ்கூலுக்குள்ள தான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உங்க ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. ஆனா மேடம், பசங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறது? ஸ்டூடெண்டோட படிப்புல எந்த ப்ராப்ளமும் வந்துராது. இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிச்சு படிக்கிறதுக்காக தான் நாம ஆன்லைன் கிளாஸ் ஆப்பை ரெடி பண்ணிருக்கோம். நான் நம்ம மெஜிஷியன் கிட்ட அந்த ஆப்பை அனுப்பி வைக்கிறேன். நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஆப்பை அனுப்பி வச்சிருங்க. அண்ணா, இது நீ பின்ற மாய வலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி வா ஷாக்கால். ஷாக்கால் அவனோட வீட்ல தான் இருப்பான். யோ யோ, இங்க மணி சிங் தான் இருக்கான். ஹலோ ஷக்லினா டியர், எப்படி இருக்க? யோ யோ. மணி சிங் நீயா? நான் ஏதோ ஷாக்கால் தான் உப்மா கிண்டி இருக்கான்னு நினைச்சேன். பக்கு சிக்கு பக்கு. உப்மா கிண்டறதெல்லாம் அந்த காலம். இது பாஸ்தா நூடுல் காலம். மணி சிங் கொண்டு வந்திருக்கான். ருத்ராவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. இந்தா என்னோட ஆப்பை எடுத்துக்கோ. மணி சிங் கொண்டு வந்தது இனி மாற போகுது ஸ்கூலோட சூழ்நிலை. யோ யோ, மணி சிங் வந்துட்டான். யோ பக்கு சிக்கு பக்கு. நீ இத திறந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இத அப்படியே ஃபார்வர்ட் பண்ணா போதும். யார் இத பாக்குறாங்களோ அவங்க அப்படியே என்னோட கண்ட்ரோல்குள்ள வந்துருவாங்க. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். கொஞ்ச நேரத்துல மேடம் காணுங்கோ ஆன்லைன் லேர்னிங்கான ஆப்பை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்க போன்ல அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், கொஞ்சம் என் கிட்ட வாங்க. இன்றைய ஹாட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ருத்ரா தான் இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் பிரின்சிபல். டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. யோ யோ. பக்கு சிக்கு பக். சொல்றத முழுசா கேட்டுட்டு போங்க. ருத்ராவுக்கு எல்லாரும் கை கொடுங்க. டீச்சர்ஸுக்கு எதுவுமே தெரியாது. சோ அவங்க கிளாஸை இனிமே நீங்க எடுங்க. யோ ருத்ரா சொன்னது நீ கேட்டுக்கிட்டல, உனக்கு புரிஞ்சதுல? டீச்சர்ஸ் தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க அவங்களுக்கு கிளாஸை எடுங்க. பக்கு சிக்கு பக். ஓகே மணி சிங் சார், நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம். டீச்சர்ஸ், ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் எந்த ஆப்பையும் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் அனுப்பி வைக்கல.
அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ஆப் அனுப்பி வச்சது யாரு? என்ன மேடம் என்ன சந்தேகமா பாக்குறீங்க? நான் யாருக்கும் எதுவும் அனுப்பவே இல்ல. மேடம் நானே அந்த ஆப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணேன். நீங்க என்னோட ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? Go to your classrooms now. Fast. Go go go. பிரின்சிபல் சேர்ல இருந்து எந்திரி. நீ எப்படி என் சேர்ல உட்காரலாம்? ருத்ரா, ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? மேடம் கானூன்கோ கிட்ட நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண கூடாது. ப்ளீஸ் சே சாரி நவ. நான் சாரி சொல்லணுமா? நான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். ஸ்கூல் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். நான் ஸ்கூல் இஷ்டப்படி நடக்க மாட்டேன். ஓவரா பேசுன உனக்கு 2 நாளைக்கு டிடென்ஷன் கொடுத்துருவேன். அதுவும் ஸ்டோர் ரூம்ல. போய் சாரின்னு எழுத ஆரம்பி. நான் சொல்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன? நீ எனக்கு டிடென்ஷன் கொடுப்பியா? நீயா போறியா இல்ல உன்னை மாயமா மறைச்சிருவா? ஏன் உங்க எல்லாரும் முகமும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? 12 o'clock. இது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கான நேரம். எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்க. உடனே போங்க. ருத்ரா, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நீ சுயநினைவோட இல்லைன்னு தெரியுது. உன்னை யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க. டீச்சர்ஸ், கண்ட்ரோல் ஹிம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட ஆபீஸ்ல என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப எல்லாரும் கிரவுண்ட மொத்தமா சுத்தி வாங்க. On your mark, get set, go. ஓடுங்க. இல்லனா இல்லன்னு ஆரம்பிக்காதப்பா. நான் எந்த பிரச்சனையும் மாட்டிக்க விரும்பல. நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ. என்னையாவது மிஸ்டர் ஸ்ட்ராங், நம்ம எல்லாம் கொலீக்ஸ் இல்லையா? நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். மிஸ்டர் ஜாலி, நீங்க உங்க பிரின்சிபலுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன மேடம் இது? மிஸ்டர் ஸ்ட்ராங்குக்கும் மிஸ்டர் ஜாலிக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். மிஸ் செக்யூரிட்டி, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? well done. எல்லாரும் எப்படியோ கிரவுண்ட பிரமாதமா சுத்தி வந்துட்டீங்க. இப்ப நான் உங்க எல்லாரோட மொபைல்லையும் ஆன்லைன் கிளாஸஸோட ஆப் லிங்க் அனுப்ப போறேன். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க பிரின்சிபல் ருத்ரா, உங்க உத்தரவுப்படியே நாங்க நடந்துக்கிறோம். Very good. That's like a sincere student. See you after the lunch break. மைரா, வருண், நம்மள எதுக்காக பிரின்சிபலோட ஆபீஸ்ல இருக்கோம்? நான் எப்படி பிரின்சிபலோட சேர்ல உட்கார்ந்திருக்கேன்? பிரின்சிபல் சார், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போதானே நீங்க எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் நடத்துனீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்ட சுத்துனாங்க. இப்போதானே லஞ்ச் பிரேக் விட்டுருக்கீங்க. வருண், அந்த வீடியோவை காட்டு.
பிரமாதம். எல்லாரும் எப்படியோ விழுந்து வாரி கிரவுண்ட சுத்தி வந்துட்டீங்க. வெரி குட். தட்ஸ் லைக் a sincere student. See you after the lunch break. அச்சச்சோ, நான் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணேன்? This is impossible. ஏதோ தப்பு நடக்குது. ருத்ரா, நாம ஏன் இங்கே இருக்கோம்? நம்ம அங்கதானே இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? மறந்துட்டீங்களா? இப்பதானே டீச்சர்ஸ் எல்லாரையும் பிளே கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிக்க வச்சோம். அது எப்படி இவ்ளோ சீக்கிரம் நீங்க மறந்தீங்க? எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நான் பிரின்சிபல், அப்ப டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸா? இட்ஸ் நாட் பாசிபிள். ருத்ரா, ஆன்லைன் கிளாஸ் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? நாமெல்லாம் என் பிரின்சிபலோட ஆபீஸ்ல இருக்கோம். எப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்? நம்ம ரூம்ல தானே இருந்தோம். ஓ, உன்னோட போன் ஆஃப் ஆயிடுச்சா? அதனாலதான் நீயும் நார்மல் ஆயிட்டியா? இது எல்லாமே இந்த போனால வந்த பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்க்காக ஆன் பண்ணும்போது அதுல ரவுண்ட் ரவுண்டா ஹிப்னாட்டிக் லைன் சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இல்ல. அப்படின்னா யாரும் நம்மள ஆப் மூலமா ஹிப்னோடைஸ் பண்ணி நம்மள இப்படி ஆக வச்சிருக்காங்க. ஆனா அது யாரும் தெரியலையே. நிச்சயமா இத பத்தி ஷக்லினாக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவங்க தானே அனௌன்ஸ் பண்ணாங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு. வாங்க, இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் அவங்கவங்க போனுக்கு சார்ஜ் போடுங்க. அடுத்த கிளாஸ் ஷிப்ல நடக்கும். மொபைல் போனை சார்ஜ் பண்ணி எல்லாரும் ஸ்கூலோட ஷிப்புக்கு போயிடுங்க. மணி சிங் இஸ் வெரி கிளவர். என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது நபர். அப்ப வச்சு பண்ணிட்டேன் எல்லாரையும் ட்ராப். இப்போ நான் ஆட போற சூப்பர் ராப். ருத்ரா எல்லாரையும் போட்டுல கூட்டிட்டு போவா. மணி சிங் படக நல்லாவே கவுத்து விடுவான். எல்லாரும் அங்கேயே மூழ்கி போயிடுவாங்க. ருத்ரா கலர்ஃபுல்லா கம்பியன் வஞ்சே இல்ல. யோ யோ மணி சிங், என்ன அடிச்சு காலே இல்ல. எல்லாரும் அமைதியாகுங்க. இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிளாஸ் நடத்த போறேன். யாருக்கெல்லாம் ஃபிஷிங் பண்ண வருமோ அவங்கள ஃபிஷிங் பண்ணலாம். மத்தவங்கள என் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எனக்கு ஃபிஷிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜெனி, ஜாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபிஷிங்னா ரொம்ப பிடிக்கும். ஜெனி, ஜாடி வாங்க. Buck.
யோயோ கிட்ட நோ நோ சொல்றதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்க போகுது ருத்ரா. நீ என்னோட ஆப்போட ட்ராப்ல இருந்து தப்பிச்சா எனக்கு என்ன போச்சு? ஸ்கூல் மொத்தம் என்னுடைய வசத்துல இருக்கு. அதுல நீ மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? இப்போ என்ன பண்ணுவ? யோ ஹலோ ருத்ரா சார், உங்க மாயாஜாலம் எல்லாம் இங்க தீந்து போச்சு போல இருக்கு. இல்லனா ஷக்லினாவை நீ இந்த மாதிரி தொங்க விட்டுருக்க மாட்ட. அவங்கள தொங்க விட்டதுக்கு காரணமே உண்மையான மெஜிஷியன் முன்ன வரணும் தான். எல்லாரையும் ஷிப்புக்கு கூட்டிட்டு வந்து என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட. இப்போ நீங்க எல்லாரும் ஒன்னாவே முழுக போறீங்க. இந்த பழி யார் தலையில விழும் தெரியுமா? மணி சிங், நீ பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் மெஜிஷியனா இருக்கலாம், ஆனா ருத்ராவுடைய எண்ணங்கள் ஃபியூச்சர் வரைக்குமே போகும். பக்குச்சுக்கு பாக். யோயோக்கு நோ நோ சொல்றதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்குமே ருத்ரா. நீ என்னோட ஆப்போட ட்ராப்ல இருந்து தப்பிச்சா எனக்கு என்ன போச்சு? ஸ்கூல் மொத்தம் என்னோட வசத்துல இருக்கு. நீ மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? இப்போ என்ன பண்ணுவ நீ? மணி சிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. Zibaiska, all mobile phones destroy you. ருத்ரா, நம்ம எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ நம்ம யோயோ மணிசிங்கோட ஆப் ட்ராப்ல விழுந்துட்டோம். ருத்ராவை எல்லாரும் கடைசி முறையா பார்த்துக்கோங்க. அவன் கதை இப்ப முடிய போகுது. இனி அவன் சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் இங்க இருக்காது. கத்துங்க, அழுங்க, கண்ணீர் விடுங்க. ஆனா இனி ருத்ராவால தப்பிக்க முடியாது. ஆனா இப்போ அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ரொம்ப தூரமா போக போறான். ஆனா போகும்போது தன்னுடைய பவர்ஸ என்கிட்ட கொடுத்துட்டு போறான். யோ 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 ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு மனித சங்கிலியை உருவாக்குங்க. நம்ம எல்லாரோட பவர் ருத்ராவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். மணி சிங், உனக்கு அடுத்தவங்களோட பவர்ஸ் வேணுமா? எடுத்துக்கோ. எவ்வளவு பவர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோ. பாத்துறலாம் உன் உடம்புல எவ்வளவு பவர்ஸ் தாக்கு பிடிக்கும்னு. ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓவர்லோடிங், ஓவர்லோடிங், டிஸ்கனெக்ட்.
இல்ல, நிறுத்து ருத்ரா, நிறுத்து. இவ்ளோ ஹை பவர் என்னால கன்சியூம் பண்ண முடியாது. நோ நோ நோ. ருத்ரா, இந்த மணி சிங் திரும்பி வருவா. தேங்க்யூ ருத்ரா.